ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சொல்லப்போனால் வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த செக்மெண்ட்டில் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீக்கில் நடந்த சில முக்கியமான சினிமா அப்டேட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீக்கெண்டில் தியேட்டர்ஸில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல டைரக்டர் ராம் அவருடைய டைரக்ஷனில் வந்த பறந்து போ, இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் நான் இந்த படத்தை பார்க்கல. அதுக்கு முக்கியமான காரணம், எங்கள் ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படத்தை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ பார்த்தேன்னா நம்ம சேனலில் ரிவ்யூ போடுறேன். அப்போது நம்ம இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்குன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அதே மாதிரி சித்தார்த் அண்ட் சரத்குமாரோடைய 3 BHK இந்த படமும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக கிடச்சிருக்கு நான் பார்த்த வரைக்கும். நானும் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. ஒன்ஸ் ஓடிடியில் வந்தால் பார்த்துட்டு நான் நம்மளோட சேனலில் ரிவ்யூ போடுறேன். அப்போ நம்ம இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களை யாராச்சும் இந்த 3 BHK படம் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அதே மாதிரி சூர்யா சேதுபதி அவருடைய ஆக்டிங்கில் வந்த படம் தான் ஃபீனிக்ஸ். ஸோ இந்த படத்துக்கு டைரக்ஷன் அனுராசு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ இன்னும் நான் இந்த படத்தை பார்க்கல. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். தமிழ் சினிமாவில் அடுத்த பெரிய ரிலீஸு, அதாவது அதிகமான எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக போகிற அடுத்த படம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய கூலி. இந்த படத்தில் ஏற்கனவே நிறைய ஆர்டிஸ்ட்னு இருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உபேந்திரா, நாகார்ஜுனா, இதுமாதிரி பெரிய ஹீரோஸ் நிறையா பேர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஏற்கனவே. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போது நம்மளுடைய அமீர் கான் அவருமே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வந்த விஷயந்தான் இது. அமீர் கான் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாருன்னுட்டு. ஸோ இப்போது சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே ஒரு போஸ்டர் விட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. பிகாஸ் இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் நல்ல ஃபீல் குட் மூவிஸ், நல்ல கண்டென்ட்டான மூவிஸ் நிறையவே வந்திருக்கு. பட் பாக்ஸ் ஆஃபீஸை உடச்சி தள்ளுற மாதிரி ஒரு பெரிய படம் பெருசாக எதுவுமே வரல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் இந்த கூலி பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு இது. அதுக்கு முக்கியமான காரணம் லோகேஷ் கனகராஜ். ஸோ நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன் இந்த படம் ஒரு பெரிய சம்பவமாக இருக்கும்னுட்டு. ஸோ பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் என்ன தான் பண்ணி வச்சுருக்கான்னுட்டு நமக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி தெரியும். அண்ட் இந்த படத்தோடைய ட்ரைலர் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் இந்த மாதம் லாஸ்ட்டில் நடக்கிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும். ஸோ பார்க்கலாம் என்ன தான் பண்ணி வச்சுருக்காருன்னுட்டு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த கூலி படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு என்ன மாதிரியே. ஸோ சசிகுமார் அவருடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வரப்போகிற படம் தான் ஃப்ரீடம். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி ஒரு படமாக இவருக்கு அமையோன்னுட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பவன் கல்யாண் ஆக்டிங்கில் அடுத்த ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஹரஹர வீரமல்லு. இந்த படம்
அடுத்த வாரம் வந்து தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் எத்தனை பேர் பார்த்தீங்க அண்ட் எத்தனை பேர் வந்து இந்த படத்துக்காக எதிர்பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனை தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நிவின் பாலி அடுத்து பண்ண போகிற 2 படங்கள் உடைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் முதல்ல வந்து பிரேமலு டைரக்டரான கிரீஷ் அவருடைய டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. பிரேமலு அந்த டீம் தான் இன்னொரு படம், ஆனால் இந்த வாட்டி வந்து நிவின் பாலி கூட. ஸோ நான் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணுறேன், பார்க்கலாம் இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னுட்டு. ஏன்னா பிரேமலு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஒரு அந்தளவுக்கு சூப்பரான கண்டென்ட் இல்லைனாலும் அந்த மேக்கிங் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்துருந்துருப்பாங்க. அதனாலே வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரேமலு. ஸோ அதே மாதிரி ஒரு சூப்பரான படமாக இது அமையும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இவருடைய ஆக்டிங்கில் வரப்போகிற படம் தான் வந்து சர்வமயா. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிமாக இருக்கும்னுட்டு ஒரு நியூஸு. ஸோ நான் வந்து நிவின் பாலி அவருடைய ஆக்டிங்கில் வரப்போகிற 2 படத்துக்காகவே நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படங்களை வந்து எப்படி இருக்க போதுன்னுட்டு. அதே மாதிரி மலையாளமில் அடுத்த படம் அடுத்து பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்து பா. இந்த படத்தோடைய டீசர் வந்து ரீசெண்ட் ரிலீஸ் இருந்துச்சு. டீசர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி இருக்க போதுன்னுட்டு. ஒன்ஸ் இந்த படம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அப்போ நம்ம வந்து இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம். வெற்றிமாறன் அவருடைய நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் என்ன படம் பண்ண போகிறது அடுத்துன்ட்டு. ஸோ ஏற்கனவே வந்த நியூஸ் தான், எஸ்டிஆர் கூட வெற்றிமாறன் படம் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு வி கிரியேஷன்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் வட சென்னை அந்த டைம் லைனில் அந்த லொக்கேஷனில் நடக்க போகிற ஒரு கதை. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இது வெற்றிமாறன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் க்ரைம் ஃபிலிமாக இருக்க போது, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு கதைக்களம், எந்த மாதிரி ஒரு க்ரியேஷன் இருக்க போதுன்னுட்டு. ஏன்னா ஜஸ்ட் லைக் சும்மா அப்படி எடுக்க முடியாது. ஸோ வடச்சென்னை அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ், அந்த படத்தில் இருக்கிற லொக்கேஷன்ஸ், இந்த படத்தில் எப்படி வெற்றிமாறன் வந்து காட்டப்போறாரு, அது எப்படி வந்து இருக்க போதுன்னுட்டு பார்க்குறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போதுன்னுட்டு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் தெரியும். ஏன்னா வெற்றிமாறன் படம் ஸ்டார்ட் பண்ணான்னா அது முடிக்கிறதுக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ படம் இப்போ தான் இன்னும் அனௌன்ஸே பண்ணல. படம் ஷூட்டிங் முடித்து வரத்துக்கு எப்படியோ 1.5 இயர் ஆகிடும். ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போதுன்னுட்டு. கமல்ஹாசன் அண்டு எஸ்டிஆருடைய தக் லைஃப் இந்த படம் வந்து ரீசெண்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தியேட்டர்ஸில் பார்க்காதவங்க இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் ஸ்ட்ரீம் ஆகுது, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ரீசெண்டாக இந்த படத்தோடைய தக் லைஃப் படத்தோடைய ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க நான் வந்து கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்து பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீக்கில் நடந்த சினிமா விஷயங்கள். இதை தாண்டி உங்களுக்கு நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அது என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் ஐ ஆம் சிங்கார். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.